கண்ணன் ஒரு வளர்ந்த குழந்தை. ஒல்லியாக கிட்டத்தட்ட 6 அடி இருப்பான். கலைந்த கேசமும் கசங்கிய சட்டையும் அவனது அலட்சிய குணத்தின் வாயிற்படிகள். அகிரிணை உயர்திணை என எதை பார்த்தாலும் கண்ணன் அதற்கொரு பட்டப்பெயர் வைத்து விடுவான். கண்ணன் வைக்கும் பெயர்களின் ரசிகர்களாக கல்லூரியில் ஒரு பெரும் பட்டாளமே இருந்தது. கல்லூரி கேண்டீனுக்கு மரண விலாஸ், கணக்கு பேராசிரியருக்கு கோழி, முதல்வருக்கு நாட்டாமை, பேருந்துக்கு நத்தை, ஜாக்கி ஜானுக்கு அதிரடி அகத்தியர் என்றெல்லாம் தொடக்க காலத்தில் கண்ணன் வைத்த பெயர்கள் இன்றைக்கும் எங்கள் கல்லூரியில் புழக்கத்தில் இருக்கின்றன. யோசிக்கும் போதுதான் இரண்டுக்கும் உள்ள தொடர்புகள் புலப்படும். ஒருமுறை கண்ணனை அவனுடைய பெற்றோர்கள் அடித்து உதைத்து மனநல மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள். எங்கள் வகுப்பே திரண்டு போய் பார்த்துவிட்டு வந்தோம். கல்லூரியில் மட்டுமல்ல, வீட்டிலும் கண்ணன் சதா எந்நேரமும் பெயர் வைத்து கொண்டிருப்பதாகவும், தன் அப்பாவை கம்பி என்றும் அம்மாவை சங்கிலி என்றும் கூப்பிட்ட சம்பவம்தான் மனநல மருத்துவமனை வரை கொண்டு வந்திருக்கிறது என்று அறிந்தோம். கண்ணனின் தேர்வுத்தாள்களை திருத்தும் போது கல்லூரி பேராசிரியர்களுக்கு புது தலைவலி தொடங்கியது. பித்தாகரஸ் தேற்றத்தை பற்றிய கேள்விக்கு பிச்சாண்டியின் புதிர் என தலைப்பிட்டு விடை எழுதியிருந்தான் கண்ணன். கேள்விக்கான விடை சரியாக இருந்தது என்றாலும் மாற்றி அமைக்கப்பட்ட பெயர்கள் கனவுகளிலும் பேராசிரியர்களை துரத்த ஆரம்பித்தன.